எல்லாம் ஜெபிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் ராக்கால அனுபவங்களில் ஐயோ சூழ்நிலை இப்படி இருக்கிறது, அல்லது ஐயோ இப்படி என்னுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது, அல்லது எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தம் வந்துவிட்டது, அப்படி என்று சொல்லுகிற ராக்கால பயணங்கள் வரும் பொழுது ஒரு தேவனுடைய பிள்ளை தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கணும். அப்படி என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்தினாலே எரேமியா 42 வாசிக்கும் பொழுது சிறையிருப்பில் இருக்கிற யூதா ஜனங்களுக்காக சிறையிருப்பினுடைய அந்த மீட்சியை, அந்த சிறையிருப்பின் அனுபவத்திலிருந்து ஆண்டவர் மீட்டு கொண்டு வருவதற்காக எரேமியாவை பார்த்து, தேவ மனுஷனாகிய எரேமியாவை பார்த்து ஜெபிக்க கேட்டுக்கொள்ளுவதை நாம் காண முடிகிறது. அல்லேலூயா. எரேமியாவும் போய் ஜெபிக்கிற, ஆண்டவரே சிறையிருப்பு மாறணும், என் ஜனத்தினுடைய சிறையிருப்பு மாறணும், என் ஜனத்தினுடைய ஆண்டவரே சூழ்நிலை மாறணும் அப்படி என்று சொல்லி பாரத்தோடு ஜெபிக்கிறதை காண முடிகிறது. ஜனங்க சொல்றாங்க, நீங்க கர்த்தரை பார்த்து ஜெபம் பண்ணுங்க, தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும் அப்படி என்று சொல்லி எரேமியாவை தூண்டுகிறார்கள். எரேமியாவை தூண்டினது போல இந்த கடைசி காலத்திலே தரிசனமுள்ள வாஞ்சையுள்ள எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் தூண்டி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா.